இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 அமெரிக்க நாட்டில் உள்ள கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்தவள்தான் சீமாட்டி மெர்லின். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஆதலால் வாழ்க்கையில் எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். மெர்லின் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டமுடையவள். அதிக நேரத்தை அதிலேயே செலவிடுவாள். அவள் அதிக சீக்கிரத்தில் ஒரு சிறந்த நாட்டியக்காரியாகவும் மாறினாள். தன் ஊரில் நடக்கும் கேளிக்கை காட்சிகள், குதிரை பந்தயம், திரைப்படங்கள், நாட்டிய அரங்கம் போன்ற பற்பல இடங்களுக்கு மெர்லின் தவறாமல் செல்வாள். அவளின் அழகிய நடனம் அந்த நாட்டில் உள்ள பலரை கவர்ந்தது. சற்று பிரபலமானவுடன் அவளுக்கு பெயரும் புகழும் பணமும் பெருகிவிட்டது. ஒரு நாள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது சுவர்களில் எங்கு பார்த்தாலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதை கண்டாள். தன் காரை நிறுத்தி அதை வாசித்து பார்த்தாள். கடவுளை பற்றி சொல்லும்படியாக ஒரு தெய்வீக மனிதர் அந்த ஊருக்கு கடந்து வருவதாக அதில் விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. மெர்லின் அந்த நபரின் பெயரை படித்ததும், இவர் பெரிய மனிதர் அல்லவா, இவரை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்தவாறே தன் வீட்டை அடைந்தாள். அடுத்த நாள் அவள் வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு பணிப்பெண் தான் நேற்றைய தினம் கிறிஸ்தவ கூட்டத்திற்கு கடந்து சென்றதையும் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் பற்றி சொன்னாள். இதை கேட்ட மெர்லின் மனதிலும் ஒரு விருப்பம் வரவே அந்த சாயங்கால கூட்டத்திற்கு அவளும் புறப்பட்டாள். மெர்லின் தன் காரை ஓட்டிச் செல்லும் போதே கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த மைதானத்திற்கு செல்வதை பார்த்தாள். தனக்கு அந்த கூட்டம் பிடிக்கவில்லை என்றால் இடையில் எழுந்து வெளியே வந்துவிட வசதியான ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் அந்த கூட்டம் ஆரம்பித்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அவள் இத்தனை நாட்கள் சென்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளிலிருந்து இது வித்தியாசமானதாகவும் அவள் மனதிற்கு ஒரு அமைதியை கொண்டு வருவதாகவும் இருந்தது. கூட்டம் ஆரம்பமாயிற்று. அந்த தெய்வ மனிதர் பேச துவங்கினார். கூடியிருந்த எல்லாரும் மிக ஆவலாக அவர் சொல்லும் காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாவத்தில் சிக்கி இருப்பவர்கள் தண்டனைக்கு எப்படி தப்ப முடியும் என்ற வார்த்தைகளை அவர் பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த அநேகர் தங்கள் பாவங்களை உணர்ந்தார்கள். அதில் நாட்டிய பெண்ணான மெர்லினும் ஒருத்தி. கூட்டம் முடியும் இறுதி நேரத்தில் மக்கள் பலர் தங்கள் பாவத்திற்காக மனம் உடைந்து அழுது கொண்டிருந்தனர். அந்த மனிதர் மேடையிலிருந்து சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுக்காகவே பேசப்பட்டதாக உணர்ந்தாள். நீ செய்த பாவங்கள் எவ்வளவு கொடிதானாலும் இயேசுவிடம் அறிக்கையிடு, இன்றே அதை விட்டுவிடு. நிச்சயம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ சொர்க்க வாழ்வை அனுபவிப்பாய் என்று அவர் பிரசங்கித்தார். இதை கேட்ட மெர்லின் தான் கடவுளை விட்டு தூரம் போன பாவி என்று உணர்ந்தாள். ஆனால் அது ஒரு நிமிடம்தான் நீடித்தது. மறு வினாடி அவள் எண்ணம் சற்று மாறியது. ஐயோ, நாளை ஒரு முக்கிய நடன நிகழ்ச்சி உள்ளதே, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன் நான் ஆட வேண்டுமே. இன்று என் வாழ்வை நான் இயேசுவுக்கு கொடுத்தால் நாளை எப்படி நடனமாட முடியும் என்று யோசித்தாள். அன்று மேடையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் மூலம் பலர் தொடப்பட்டனர். ஆனால் மெர்லின் தன் டைரியில் இன்று அல்ல நாளை நான் இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வேன் என எழுதி கொண்டவளாய் அந்த கூட்டம் முடியும் முன்னரே மன போராட்டத்துடன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக தன் வீட்டிற்கு புறப்பட்டாள். மெர்லினுடைய உள் மனதில் திரும்ப திரும்ப அந்த தேவ மனிதரின் வார்த்தைகள் ஓடினாலும் அவள் இன்று அல்ல, இன்னும் ஒரே ஒரு ஆட்டத்திற்கு பின் நாளை நான் மனம் மாறுவேன் என்று நினைத்தவாறே 4 வழி ரோட்டில் காரை ஓட்டினாள். அப்போது எதிர்ப்புறமாக வந்த லாரி ஒன்று மின்னல் வேகத்தில் அவள் கார் மீது மோதியது. கார் சுக்கு நூறாக உடைந்தது. இரத்த வெள்ளத்தில் மெர்லின் அந்த இடத்திலேயே பிணமாக கிடந்தாள். அவள் எழுதி வைத்திருந்த டைரியும் அங்கு திறந்து கிடந்தது. இன்று அல்ல நாளை நான் இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வேன் என்ற வரிகளுடன்.
ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாளையை சந்திப்பதற்கு முன் அவள் இருளுக்குள் சென்று விட்டாளே. நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை. நல்ல தீர்மானங்களை எடுக்க காலம் தாழ்த்துவது நல்லதல்ல. அதனால் நாம் அவற்றை இழந்து போக நேரிடலாம். மெர்லினை போல நாம் இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை நிலையற்றது. நிச்சயம் மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும். அதற்கு பின்னர்தான் நமக்கு என்றும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை ஆரம்பமாக உள்ளது. இந்த பூமியில் நாம் செய்யும் தவறுகளுக்கு பின்னர் நாம் அனுபவிக்கும் தண்டனை முடிவில்லாத நரக வாழ்க்கையே. நித்திய வாழ்வை பெற இயேசுவிடம் திரும்புங்கள். இன்றே தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக உணர்த்தப்படும் போது கர்த்தாவே நாளை கடத்தாதபடி ஆண்டவரே இப்பொழுதே அனுகிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை தேவனில் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச கால தோன்றி பின்பு தோன்றாமற் போல போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே நாளை தினத்தை நினைத்து கத்தாவி ஸ்தோத்திர ஆண்டவரே, தயங்கி நின்று விடாதபடி இன்றைய தினத்தை அப்பா சரியாய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.